எமது அரசாங்கத்திடம் கேட்க வேண்ட பல விடயங்கள் இருக்கின்றது. பலஸ்தீன மக்களை இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கின்ற ஐடிஎஃப் சிப்பாய்களுக்கு இலங்கையில் எதற்காக நாங்கள் இடம் கொடுக்கின்றோம் என்ற கேள்வியை நாங்கள் எமது அரசாங்கத்திடம் கேட்க வேண்டும். To IDF soldiers who are committing the genocide on the Palestinian people, why are you giving free visas to IDF soldiers? This is the question which we must ask from the government and demand from the government. Why don't we send a ship with humanitarian aid to the shores of Palestine and tell the people, we feel hurt, we will not allow you to starve, and we must demand this from our government. பலஸ்தீனிய விடுதலை என்பது சாதாரண அதுக்கான போராட்டம் என்பது சாதாரண போராட்டம் அல்ல. இஸ்ரேல் எனப்படும் ஒரு காலனித்துவ அரசாங்கமானது பலஸ்தீனிய மக்கள் மீது இனப்படுகொலையை செய்து கொண்டிருக்கின்றது. இலங்கை பலஸ்தீன உறவிலே மிகவும் ஒரு முக்கியமான ஆண்டு 2025 ஆண்டு. 1975 ஆண்டு தான் முதல் முறையாக பாலஸ்தீன தூதரகம் எமது நாட்டிலே ஸ்தாபிக்க எமது அரசாங்கம் இடமளித்தது. எனவே இலங்கை பாலஸ்தீன உறவிற்கான 50வது ஆண்டாக, உத்தியோகபூர்வ உறவிற்கான 50வது ஆண்டாக 2025 ஆண்டு திகழ்கின்றது. 2025 is an important year for the Sri Lankan-Palestine relationship. It was in 1975 that the Sri Lankan government first allowed the Palestinian embassy to be established in Sri Lanka, thereby starting an official diplomatic relationship with the state of Palestine. இலங்கை அரசாங்கம் அதுடன் நின்றுவிடவில்லை. பாலஸ்தீன தூதரத்தை ஸ்தாபிப்பதுடன் நின்றுவிடவில்லை. இஸ்ரேலிய தூதரகத்தை இலங்கை நாட்டிலிருந்து வெளியே துரத்தியதும் எமது வரலாற்று உண்மை. இஸ்ரேலிய தூதரகத்தை எமது நாட்டிலிருந்து துரத்தியதும் ஒரு வரலாற்று உண்மை. அன்று இருந்த எமது அரசாங்கம் தமது அரசியல் நிலைப்பாட்டிலே மிகவும் தெளிவாக இருந்தது. சுதந்திர பலஸ்தீனத்திற்காக நாங்கள் நிற்க வேண்டுமானால் இஸ்ரேலுடன் இருக்க வேண்டிய அனைத்து உறவுகளையும் நாங்கள் துண்டிக்க வேண்டும் என்று கூறி மிகவும் ஒரு தெளிவான நிலைப்பாடை எமது அரசாங்கம் அன்று எடுத்திருந்தது. In 1975, it was the government did not only establish the Palestinian embassy, it also took the decision to remove the Israeli embassy from the Sri Lankan state and thereby refusing to have diplomatic relationship with the state of Israel. And therefore, the state took a very clear political position. If we are going to stand for free Palestine, we must also sever all ties with the state of Israel so long as it remains a genocidal state towards the people of Palestine. 30 வருடங்கள் கடந்து 50 வருடங்கள் கடந்து விட்டது. மன்னிக்கவும், 50 வருடங்கள் கடந்து விட்டன. பலஸ்தீனிய தேசத்தின் வரலாற்றிலே இன்று மிகவும் ஒரு கருத்த நாள், கருத்த வருடம் என்று கூறலாம். ரத்தம் தோய்ந்த ஒரு காலப்பகுதி பலஸ்தீனிய வரலாற்றிலே. பலஸ்தீனிய நாடு, பலஸ்தீனிய மக்கள் இலங்கையை பார்த்து, உலக நாடுகளை பார்த்து இஸ்ரேலானது இன்று எம்மை இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கின்றது. எமது தேசத்தை முதல் முறையாக அங்கீகரித்த இலங்கை நாடு இன்று எமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று கூறி பலஸ்தீனிய மக்கள் எம்மிடம் கேட்கும் பொழுது எமக்கு கூறுவதற்கு எந்தவித பதிலும் இல்லை. 50 years have gone. Today, Palestine is witnessing one of the darkest chapters in the history of its people. One of the bloodiest chapters in the history of its people.
Palestine is facing a genocide. A genocide is being committed on the people of Palestine by the state of Israel. And Palestine looks at its oldest friend, the Sri Lankan state, and asks us, where are you today? Where are we today? The Sri Lankan state is silent. We have nothing but words, empty words for the Palestinian people. ஏன் இவ்வாறு நடந்தது? எதற்காக நாங்கள் இன்று இலங்கை நாடாக மௌனித்து போய் நிற்கின்றோம்? எதற்காக நாங்கள் மௌனித்து போய் நிற்கின்றோம்? உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும், தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை நாடானது, இலங்கை அரசானது, மன்னிக்கவும், இலங்கை அரசானது தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு இனப்படுகொலை மிக்க ஒரு யுத்தத்தை நடாத்தி கொண்டிருக்கும் பொழுது யாரிடம் போய் இலங்கை தேசம் மண்டியிட்டது? யாரிடம் போய் புலனாய்வு உதவிகளை இலங்கை அரசாங்கம் கேட்டது? இஸ்ரேலிடம். தமிழ் மக்களை ஒரு பேரின படுகொலை, ஒரு பெரும் ஒரு படுகொலைக்குள் தள்ளியது மே 2009 ஆண்டு இலங்கை அரசாங்கம். அதற்கு இஸ்ரேலின் ஆதரவு தேவைப்பட்டது. அவ்வாறு ஒரு காலனித்துவ நாட்டிடம், ஒரு இனப்படுகொலையை புரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாட்டிடம் நாங்கள் உதவி போய் கேட்ட பின்பு இப்பொழுது இஸ்ரேல் எமது நண்பர்களாகிய பலஸ்தீன மக்கள் மீது இனப்படுகொலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் எவ்வாறு அதற்கு எதிராக குரல் கொடுப்போம்? எமது அரசாங்கம், நாங்கள் அல்ல, எமது அரசாங்கம் அதற்கு எதிராக எவ்வாறு குரல் கொடுக்கும்? We must also remember, why is the Sri Lankan state silent today? For 30 years, the genocidal war against the Tamil people, who did the Sri Lankan government go to? For military intelligence, who did the Sri Lankan government go to? The state of Israel. So after we commit a genocide against our own people, in May 2009 in the shores of Woolly Baikal, now how do we speak against the genocide of the Palestinian people? How do we speak? And that is why, my friends, my comrades, the Sri Lankan state is silent today. இன்று நாங்கள் இத்தனை பேர் வந்திருக்கின்றோம். நான் எத்தனையோ பலஸ்தீன போராட்டங்களுக்காக சென்றிருக்கின்றேன். ஆனால் இன்று இத்தனை பேர் வந்திருக்கின்றோம். இவ்வளவு ஒரு பெரிய கூட்டத்தை நான் இன்று வரை ஒரு பலஸ்தீன போராட்டத்துக்கு நான் காணவில்லை. எனவே எமக்கு நாங்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள், உலக மக்களுடன் சேர்ந்து ஒரு சுதந்திர பலஸ்தீனத்துக்கு நாங்கள் குரல் கொடுத்தாலும் எமக்கு இன்று கூடியிருக்கின்ற எமக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கின்றது. எமது அரசாங்கத்திடம் கேட்க வேண்ட பல விடயங்கள் இருக்கின்றது. பலஸ்தீன மக்களை இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கின்ற IDF சிப்பாய்களுக்கு இலங்கையில் எதற்காக நாங்கள் இடம் கொடுக்கின்றோம் என்ற கேள்வியை நாங்கள் எமது அரசாங்கத்திடம் கேட்க வேண்டும். We have asked so many. No, they are not. The government is not my friend. Sorry, right? I am from a different political aspect, so yeah. We must ask the government an important question. If you stand with the Free Palestine movement, if you stand with the Free Palestine, if you stand against the genocide of the Palestinian people, then why are you giving free visas? Why are you giving visas to people, to IDF soldiers who are committing the genocide on the Palestinian people? Why are you giving free visas to IDF soldiers? This is the question which we must ask from the government and demand from the government to stop IDF soldiers from setting foot in the Sri Lankan soil. Secondly, a member of the government said, we are hurt, we feel deeply because Palestinians are starving. We are hurt, we feel deeply because Palestinians are starving. Yes, we are hurt, we feel deeply, but what should we do? Our heart will not help anyone.
Our deep feelings will not help anyone. If Palestinians are starving, hundreds of ships are going to Palestine in the next few months with food. Activists are going on the ships. Why not Sri Lanka send an official ship with humanitarian aid to assist the state, the Palestinian state? Why don't we send a ship with humanitarian aid to the shores of Palestine and tell the people, we feel hurt. We will not allow you to starve. And we must demand this from our government. பலஸ்தீனிய விடுதலை என்பது சாதாரண அதுக்கான போராட்டம் என்பது சாதாரண போராட்டம் அல்ல. இஸ்ரேல் எனப்படும் ஒரு காலனித்துவ அரசாங்கமானது பலஸ்தீனிய மக்கள் மீது இனப்படுகொலையை செய்து கொண்டிருக்கின்றது. காலனித்துவம் எனப்படுகின்ற ஒரு சங்கிலியினால் இன்று பலஸ்தீன மக்களை நெருக்கிக் கொண்டிருக்கின்றது. அதற்கெதிராக நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு நமது அரசாங்கத்திடம் பலஸ்தீன மக்களுடன் நிற்க வேண்டும், பலஸ்தீனிய விடுதலையுடன் நிற்க வேண்டும் என்று கூறி நாங்கள் நமது கோஷத்தை எழுப்ப வேண்டும்.